வணக்கம். தமிழ் வேதியின் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, மின்வேதியியல் அப்படிங்கிற சாப்டர்ல மின்வேதி கலனுக்கும் மின் பகுளி கலனுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு. இப்ப இந்த மின்வேதி கலன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடிய ஒரு மின்கலன் தான் அது இந்த மின் வேதி கலன் அப்படின்னு சொல்றோம். அப்ப வேதிவினை நடந்து கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்றோம் இல்லையா, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துட்டு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்னவா மாறும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறும். அதான் மின் ஆற்றலாக மாற்றக்கூடிய வேலையை பார்க்கக்கூடிய எல்லாமே மின்வேதி கலன் கீழே வரும். மின் பகுளி கலன் அப்படி கிடையாது, இதோட ரிவர்ஸ். அதாவது நம்ம மின் ஆற்றலை கொடுக்கணும், நம்ம தான் கொடுக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய மின் ஆற்றலை பயன்படுத்தி அங்க என்ன நடக்கும் அப்படின்னா அது வேதி ஆற்றலா மாற்றுது. அதாவது வேதிவினை நடத்திக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மின்வேதி கலன் அப்படிங்கிறது வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடிய பண்பு வச்சிருக்கும். மின் பகுளிக்கலன் அப்படிங்கிறது மின் ஆற்றல் வேதி ஆற்றலா மாற்றக்கூடிய வேலையை பார்க்கும். 2வது பாயிண்ட் பாருங்க, இது தன்னிச்சையானது, இது தன்னிச்சை அற்றதுன்னு கொடுத்துருக்கேன். அதாவது மின் வேதிக்கலன் தன்னிச்சையாக இயங்கக்கூடியது. ஏன்னா நீ வேதி ஆற்றலை தான் நீ மாத்த போறீங்க. அப்ப நம்ம வெளிப்புறத்துல இருந்து எந்த விதமான ஆற்றலையும் கொடுக்க தேவையில்ல. அந்த வேதி ஆற்றலுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஆனோடு கேத்தோடு அதை நம்ம எடுத்து கனெக்ட் பண்ணிட்டாலே போதுமானது. அது உனக்கு என்ன கொடுக்க ஆரம்பிச்சிடும், மின் ஆற்றலை ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கும். அப்ப வெளிப்புற ஆற்றலுடைய உதவி இல்லாம ஒரு செயல்முறையில நம்மளுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்குது இல்லையா, அதுதான் தன்னிச்சையான செயல்முறை அப்படின்னு சொல்றோம். ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது தன்னிச்சையானது. ஆனா மின் பகுளிக்கலன் அப்படி கிடையாது. பாருங்க, தன்னிச்சை அற்றது. ஏன்னா நம்ம மின்னாற்றலை கொடுக்கணும். நம்ம மின்னாற்றலை கொடுத்து அது என்னவா மாறும், இங்க வேதி ஆற்றலாக மாறும். அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய மின்னாற்றல் அதைத்தான் வேதி ஆற்றலா மாற்றுது. இங்க ஆற்றல் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப ஒரு செயல்முறை நடக்கும்போது வெளிப்புற ஆற்றல் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த முறை தன்னிச்சையற்ற செயல்முறையா தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதனால ஒரு மின் பகுளி கலன்ல இருக்கக்கூடிய செயல்பாடு தன்னிச்சையற்றது. வெளிப்புற ஆற்றல் கொடுத்தாதான் அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது அப்படின்னு சொல்ல வராங்க. 3வது பாருங்க, இது மீள்வினைக்கு உட்படும். அதாவது என்னன்னா வேதியாற்றல் மின்னாற்றலா மாத்திரம் இல்லையா, மின்னாற்றலை மறுபடியும் வேதியாற்றலா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுதான் மீள்வினைக்கு உட்படும், ரிவர்சிபிள். இதை ரிவர்சிபிள் செல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்ப வேதியாற்றல் மின்னாற்றலா மாறும்போது மின்னாற்றல் மறுபடியும் வேதியாற்றலா மாறக்கூடிய பண்பு இந்த மின்வேதி கலனுக்கு இருக்கு. ஆனா இது மீள்வினைக்கு உட்படாது. ஏன்னா மின்பகுளி கலன்ல மின்னாற்றல் வேதியாற்றலா மாறினதுக்கு அப்புறம் அந்த வேதியாற்றலா மறுபடியும் மின்னாற்றலா மாற்றக்கூடிய அமைப்பு இல்லை. ஓகேங்களா, அதனால அது இது பண்ணாதனால அது மீள்வினைக்கு உட்படாது அப்படின்னு சொல்லலாம். 4வது பாயிண்ட் பாருங்க, இது ஆனோடு. அதாவது ஒரு மின்வேதி கலன்ல ஆனோடு கேத்தோடு நம்ம 2 விதமான மின்வாயை நம்ம பயன்படுத்துவோம். ஓகேங்களா, நேர்மின்வாய் எதிர்மின்வாய் அப்படிலாம் படிச்சிருப்பீங்கல்ல. ஆனா இதுல ஆனோடா பயன்படுத்தக்கூடிய அந்த நேர்மின்வாய்க்கான சைன் பாத்தீங்கன்னா மைனஸ். ஏன்னா இந்த மைனஸ் எதனால உருவாகும் அப்படின்னா இந்த வேதி ஆற்றல் வேதி வினை தான் ஆனோடுக்கு மைனஸை உருவாக்குது. அதே வேதி வினை தான் கேத்தோடுக்கு பாசிட்டிவ் உருவாக்கும். ஏன்னா ஆனோடில் எப்பயுமே ஆக்சிஜன் ஏற்றம் அப்படிங்கிற செயல்முறை நடக்கும். இது மின்னாற்றலா மாற்றும் போது இந்த ஆனோட்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரானை குறிக்கிறதுக்காக தான் மைனஸ். அடுத்து கேத்தோடு இந்த வரக்கூடிய எலக்ட்ரானை வாங்கும், அதனால அது பிளஸ். ஓகேங்களா, அப்ப வேதி வினையில ஆனோடு எலக்ட்ரானை கொடுக்குது, அதனால மைனஸ். அந்த எலக்ட்ரானை கேத்தோடு வாங்குனால பிளஸ். பட் மின்பகுளி கலன் அப்படி கிடையாது. நம்ம தான் என்ன கொடுக்குறோம், பிளஸ் மைனஸை கனெக்ட் பண்ணணும். அப்ப எந்த எலக்ட்ரோடு எந்த மின்வாயில நான் பாசிட்டிவ் சார்ஜை கனெக்ட் பண்றனோ அது ஆனோடு, எந்த மின்வாயில நெகட்டிவ் சார்ஜை கனெக்ட் பண்றனோ அது கேத்தோடு. ஓகேங்களா, அப்ப இது நம்ம பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல்ல வெளிப்புற ஆற்றல் தான் தீர்மானம் செய்யும். ஆனா இங்க வேதி வினை தான் என்ன செய்யுது, அந்த பிளஸ் மைனஸை தீர்மானம் பண்ணுது. இந்த டிஃபரெண்ட் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சேமிப்பு மின்கலன்கள் பெரும்பாலும் இந்த மின்வேதி கலனை தான் நம்ம பயன்படுத்துவோம். முக்கியமா டேனியல் மின்கலன், டேனியல் மின்கலன், லெக்லாஞ்சி மின்கலன் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பிரைமரி செல்லு, செகண்டரி செல்லு, உலர் மின்கலன்கள் இல்லையா, இந்த லெட் அக்குமுலேட்டர்னு சொல்லக்கூடிய லெட் சேமிப்பு கலன்கள், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மின்வேதி கலனுக்குள்ள அடங்கக்கூடியது. ஆனா மின்பகுளி கலனை எதுக்கு உருவாக்குறோம் அப்படின்னா அது சில செயல்முறைக்காக. பாருங்களேன், மின்னா தூய்மைப்படுத்தும் முறைக்கு நம்ம மின்பகுளி கலனை உருவாக்கி அந்த மின்னா தூய்மைப்படுத்தல் அப்படிங்கிற செயல்முறையை ரன் பண்றோம். மின்முலாம் பூச்சுதல், எலக்ட்ரோபிளேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இது என்னுடைய மார்க்கர், இந்த மார்க்கர் நான் கோல்டு மார்க்கரா மாத்தணும் அப்படின்னா அப்போ கோல்டு எடுத்து இதுல நம்ம என்ன செய்யணும், பூசணும். நம்ம பெயிண்ட் மாதிரி எடுத்து பூச முடியாதுல்ல. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா அதை ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணி அதுல கோல்டை கரைச்சு அதுவே என்ன செய்யும், டெபாசிட் ஆகும். இதுக்கு மேல நிறைய இந்த கௌரிங் நகையெல்லாம் பார்த்துருப்பீங்களா,
கவரிங் ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் மின்முலாம் பூச்சுதல் அப்படிங்கிற மெத்தடை பயன்படுத்தி தான் அதை உருவாக்குவாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரியான சில செயல்முறைக்கு தான் மின்புகலை கலன்கள் உருவாக்கக்கூடியதா இருக்கும். சரிங்களா? இது ரொம்ப பேசிக்கான டிஃப்ரெண்ட். ஸோ இதை தாண்டி இன்னும் மின்வேதி கலன் எப்படி செயல்முறையில இருக்கு, மின் பகுலி கலன் என்ன செயல்முறையில இருக்குங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.